நெல்லை மேலப்பாளையத்தில் பரோட்டா சாப்பிடச் சென்ற இடத்தில் இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி காவல்துறையை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, இந்த பிரச்சனை எப்படி ஏற்பட்டிருக்கிறது? வேலி மாவட்டம் மேலப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில் அந்த பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அந்த இரவில் பரோட்டா சாப்பிட்டதில் இரு தரப்பினிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல் தொடர்பாக காவல்துறையின் 2 தரப்பினை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில ஒரு தரப்பை சார்ந்த, அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களினுடைய குறைகளை கேட்பதில்லை, அவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இன்று மாவட்ட ஆட்சியர்கிட்ட அவரோட பாதிக்கப்பட்ட சிறுவனுடைய தாயார் மனு அளிக்க வந்தார். மனு அளிக்க வந்து தொடர்ந்து அந்த மக்கள் அந்த பகுதியில் போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டம் அப்படிங்கிறது சாலை மறியல் போராட்டமாக மாறியது. சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள், அந்த சிறுவனுடைய உறவினர்கள் உள்ளிட்ட அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் அந்த போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தின் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய முயன்றார்கள். இந்த நிலையில் அவர்களிடையே தள்ளுமுள்ளு, காவல்துறை பொதுமக்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர், அதாவது திருநெல்வேலி மாநகர காவல்துறை துணை ஆணையர் இந்த வினோத் சாந்தாரம் அவர்களுடைய வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அவர்கள் சாலையோரமாக வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுடைய குறைகளை கேட்பதிலே அவர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தற்போது அது அவர்களுடைய கேட்பு. என்ன உங்களுடைய குற்றச்சாட்டு? நீங்க என்ன சொல்றீங்க? காவல்துறை என்ன மறுக்கிறாங்க? கடந்த 13ஆம் தேதி இரவு 8:30 மணி அளவில் ஒரு 10 பேர் கடும் ஆயுதங்களாக அருவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு வந்து முல்லை நகரில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக இளைஞர்களை வந்து வெட்டுறாங்க, கல்ல தூக்கி அடிக்கிறாங்க. அதில் 5 பேர் கொடுங்காயம் ஏற்படுது. அந்த கொடுங்காயம் ஏற்பட்ட அந்த 5 பேரை வந்து நாங்கள் வந்து ஹைகிரவுண்டில் 108 வாகனத்தில் ஏற்றி தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்துருக்கிறோம். இந்த நிலையில வந்து 2 மணி நேரம் கழிச்சு எதிர் மனுதாரராக இருக்கக்கூடிய மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்களை ஒரே ஒரு ஆளை மட்டும் கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட இருந்து இவங்க தான் அடிச்சாங்கன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் வாங்கி இவங்க 5 பேர் கொடுத்து ஆல்ரெடி அட்மிஷன்ல இருக்கக்கூடிய 5 பேர்கிட்ட இருந்து SC/ST ஆக்ட்ல இருந்து வழக்கு வாங்கி இவங்க மேல எந்த வழக்கும் பதிவு பண்ணாம சும்மா வந்து அதர்ஸ் அப்படின்னு மட்டும் போட்டு விட்டாச்சு. ஆனா இந்த எதிர் மனுதாரர்கள்ட்ட இருந்து ஒரே ஒருத்தர் இருந்து புகாரை வாங்கி 2 மணி நேரம் கழிச்சு புகாரை வாங்கி வேண்டுமென்று எங்க இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை வந்து வேண்டுமென்று அங்க அட்மிஷன்ல இருக்கக்கூடிய 5 இளைஞர்களை, அது குறிப்பாக படுகாயமடைந்ததில் இருக்கக்கூடிய 2 பேர் படித்த இளைஞர்கள், ஒருத்தர் பாலிடெக்னிக் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாப்புல, இன்னொரு பையன் 12th படிக்கிறாப்புல, இன்னொருத்தர் ஒரு பெண்மணி, மொத்தம் 5 பேர்களை வந்து இவங்களா வந்து கொடுத்த மாதிரி புகார் கொடுத்த மாதிரி இவர்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க இன்னைக்கு காலையில. நாம இவங்க நியாயமா, காவல்துறை வந்து நியாயமா நம்ம மேல வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்ம நினைச்சிருக்க இந்த சமயம். விவரங்களுக்கு நன்றி சிவமணி.